கல்லிங் கேம்னா என்ன? எதுக்காக இந்த கெஞ்சாக்கோ கல்லிங் கேம் நடத்துறாரு? கெஞ்சாக்கோன்றது ஒரு நார்மலான மனுஷன் தான். அவனுக்கு ஆட்லாம் கிடையாது. இவனுக்கும் மனுஷங்களை மாதிரி நிறைய ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசைகள்ல ஒன்று தான் மனித இனத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது. நிறைய பவர்ஸ் கொடுத்து மனுஷங்களை இன்னும் அதிகப்படியான பலசாலிகளா மாற்றணும் அப்படிங்கிறது. இந்த காரணத்தினால தான் கெஞ்சாக்கும் மற்றவங்க பிரெயினுக்குள்ள போய் அவங்க உடம்புக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து எவாபரேட் ஆகியிருக்கான். இவன் ஆரம்பத்தில் வாழும்போது நிறைய பேர் உருவாக்கி அது மூலியமா நிறைய கனவுகள் கண்டுருக்கான். இவங்களால தான் இந்த உலகத்தை மாற்ற போறோம், இவங்களால தான் இந்த உலகமே மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது மொத்தமாக மாறுது. இவனுக்கு மனுஷனத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அதனாலே நிறைய பேரை கொண்டு இருக்கான். அதுவும் இல்லாம நிறைய பேர் புதுசாகவும் கிரியேட் பண்ணிருக்கான். அது சக்சஸ் ஆகல. இதுக்கான காரணமா யாரை பார்த்தான் அப்படின்னா கோஜோ சத்தாரிக்கும் தென்கானியும் பார்த்திருக்கான். கோஜோவை பிரிசம்ல சீல் பண்ணதுக்கு அப்புறமா தென்கானை தேடி இருப்பான். கடைசியா இந்த கெஞ்சாக்கு யாரும் ஒண்ணு வந்திருப்பான், இந்த கெத்த உடம்புல தானே இருந்திருப்பான். அவனால யாரோட பவர்னா உருவி அப்படியே வாயில போட்டுக்க முடியும். அந்த காரணத்தினாலே தென்கானை தேடி இருந்திருப்பான். தென்கானை மட்டும் முழுகிட்டான் அப்படின்னா அவனோட பவர் மொத்தம் கிடைச்சிடும். அதனாலே ஹியூமன்ஸை இன்னும் எவாபரேட் பண்ண முடியும் அப்படிங்கறது நினைச்சான். ஆனா தெங்கன் இருக்கிறதுலேயே அதிக பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதனால கல்லிங் கேம் நடத்துகிற ஒரு சூழல் வருது. இந்த கல்லிங் கேம் நடத்துறது மூலியமா அவனுக்கு நிறைய கோஸ்டல் எனர்ஜி கிடைக்கும். அது மூலியமா தென்கனை முழுங்கலாம் அப்படிங்கிற பிளான் வச்சிருந்தான். இந்த காரணத்தினால தான் கோஜோவை சிறையில் அடைச்சி அதுக்கப்புறமா தெங்கனை சாப்பிடலான்னு பிளான் வச்சிருந்தான். இது எல்லாமே கெஞ்சாக்கோவோட ஒரு சுயநலம் மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியல மட்டும் சொல்லிடாதீங்க, என் மனசே உடஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். கல்லிங் கேம் பற்றி இன்னும் புரியல ப்ரோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ மேக் பண்ணிடலாம். கடைசி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை காய்ஸ்.